கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 11வது வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று. அப்போது லாசருவை எழுப்ப போகிறேன் என்று கர்த்தர் கொடுக்கிற விசுவாசமான ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு என்றால், லாசரு இறந்து அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. அப்போ மனித பார்வையில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிந்தது என்ற சூழ்நிலை தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அடுத்து இனி இறந்த பிறகு இனி நடக்க வேண்டிய வேறு ஏதாவது சடங்காச்சாரிய காரியங்கள் ஏதாவது இருக்கா என்று சொல்லி அந்த நாளையும் அந்த நேரத்தையும் குறித்து கொண்டு அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருந்திருக்கும். ஒரு கூட்டம் ஆறுதலுக்காக காத்திருக்கும். ஒரு கூட்டம் ஆறுதல் சொல்லி கொண்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று. அப்போது லாசருடைய வீட்டில் கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்தது என்ற ஒரு முடிவுக்கு தான் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆகவே அதை குறித்தான திட்டங்களை நோக்கித்தான் ஒவ்வொருவரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை வைத்து கொண்டு அதை நோக்கியதான நகர்வுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, முடியாது என்ற நிலை மனிதனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பேச்சிலும் சிந்தனையில் அந்த நாளிலே இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையோ முடியாது என்று சொன்ன மனிதர்கள் முடிவெடுத்த அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ணுவேன் என்றதான ஒரு சிந்தையோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு தூது என்னென்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய மனசாட்சியும் சொல்லக்கூடிய முடியாது என்ற விஷயம் ஒன்று இருக்கிறதே, அந்த விஷயத்தில் ஒரு எழுப்புதலை, அந்த விஷயத்தில் ஒரு உயிர் மீட்சியை, அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வெட்கத்துக்கு பதிலாக ஒரு நல்ல மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யவே, ஒரு அதிசயத்தை செய்யவே அவர் தீர்மானித்திருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய நினைவு. ஆகவே நம்முடைய வாழ்விலே முடியாது என்று ஓரங்கட்டி ஒதுக்கி தள்ளின விஷயங்களில் கர்த்தர் மீண்டும் ஒரு உயிர் மீட்சி கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு யார் எந்த சூழ்நிலையிலே முடியாது ஆகாது என்று சொல்லி ஒரு முடிவெடுத்த நிலையிலே ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்காது என்றதான சூழ்நிலையில் விரக்தி அடைந்து வேறொரு வேலைக்கு போயிடலாம் என்றதான ஒரு முடிவோடு கூட நீங்கள் இருக்கலாம். அன்றைக்கு கூட அப்படி தான் ராம் முழுவதும் மீனை பிடிக்க முயற்சி செஞ்சான் பேதுரு. ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அவனுக்குள்ளே ஒரு நினைவு கூட வந்திருக்கலாம், என்னடா இந்த தொழிலை மாற்றிடலாமா என்று. அதுபோல் கூட எத்தனையோ விதமான மாற்றங்களுக்கு நேராக உங்களுடைய மனசும் உங்களுடைய எண்ணங்களும் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் அந்த விஷயத்தில் ஒரு எழுப்ப போகிறேன், நான் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறேன், நான் அந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி அந்த குறிப்பிட்ட மரித்து போன விஷயத்தில் ஆண்டவர் ஒரு உயிர் மீட்சியை தந்து உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்க போகிறார். காத்திருங்கள், நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். பரலோக பிதாவே, ஆண்டவரே, நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. எங்கள் வாழ்வில் மரித்து போன விஷயங்களில் ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து கர்த்தாவே எங்களுக்கு வாழ்வின் அர்த்தத்தை உண்டாக்க போகிறீங்க. நன்றியப்பா. நாங்கள் தோற்று போனவர்களாக அல்லாமல் ஜெயம் பெற்றோராக எழும்பி பிரகாசிக்க உம்முடைய வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை நம்பி அடுத்த ஆண்டவரே காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். உங்கள் பலத்தால் வெற்றி பெறுவோம் என்றதான ஆண்டவரே ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வாழ வைக்க போகிற தயவுக்காக நன்றி. வெற்றியடைய போகிற தயவுக்காக நன்றி. மனதார ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.